ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வெரைட்டி செஞ்சு 10 சின்ன வெங்காயம், 2 கட்டி பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, இது கூடவே பிரியாணி மசாலா, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஊற்றிடலாம். அதில் ஒரு அன்னாச்சி பூ, 4 மராட்டி முக்கு, 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் சோம்பு போட்டுடலாம். அடுத்து ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு வணக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி பத்தத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து வணக்கிடலாம். அடுத்தது நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிட்டு அதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்து அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறேன். ஸோ 1க்கு 1.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கடைசியாக அரிசி அண்ட் கொத்தமல்லி போட்டு குக்கரை 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி அதை கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சீரக சம்பா சிக்கன் பிரியாணி இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.